ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஜே கிரிஸ் சேனல். நாம் இன்றைக்கு கோதுமை மாவை பயன்படுத்தி ஒரு அல்வா தயாரிக்கிறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இனி அல்வா எப்படி தயாரிக்கலாம் என்பதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். அதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாம் நெய் சேர்த்துக்கிடணும். அதில் நாம் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கிடணும். முந்திரி பருப்பை வறுத்து எடுத்தாச்சு. இனி நாம் அதே பேனில் 1 கப் அளவுக்கு நெய்யை கலந்துக்கிடணும். நெய் சூடானதும் அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நாம் கோதுமை மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிடணும். கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்தாச்சு. இனி நாம் அல்வா செய்யறதுக்கு சுகர் சிரப்பை ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு நாம் சுகர் எடுத்துக்கிடணும். 3 கப்பு அளவுக்கு தண்ணி அதில் கலந்துக்கிடணும். இனி நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிடணும். சுகர் என்னமே நல்லா கரைஞ்சி வரணும். சுகர் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இனி நாம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு சுகரை நல்லா கொதிக்க விடணும். 2 நிமிடம் வரை கொதிக்க விடணும். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் உங்களை தேடி உடனுக்குடன் வரும். கோதுமை மாவு நெய் கலந்த கலவையில் நாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிற சுகர் சிரப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறணும். கெட்டியானதும் நாம் இனிமேல் கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கிடணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கிடணும். 1 ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கிடணும். இதை நாம் அல்வாவில் கலந்துக்கிடணும். கை விடாமல் நல்லா கலந்துக்கிடணும். கெட்டியாக வர்ற வரைக்கும் நல்லா கிளறணும். நம்மளோட அல்வா கெட்டி ஆயிடுச்சு. நம்மளோட அல்வா ரெடி ஆயிட்டு நாம் இனிமேல் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடலாம். இனி நாம் அல்வாவை ஒரு 2 நிமிடம் வரை ஆற விட்டுடலாம். அதுக்கு பிறகு நாம் அந்த அல்வாவை ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த முந்திரியை அதில் கலந்துடலாம். நம்மளோட அல்வா இப்போ ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லேயும் கோதுமை மாவு இருந்தால் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் செஞ்ச இந்த அல்வா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.